நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த கர்த்தருடைய நாளிலே உம்மை நாங்கள் தொழுது கொண்டு உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மேல் வந்து அமரும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக, உமக்கு மகிமை கொண்டு வருவதாக. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இணைந்து கொண்டு உம்மை பாடி ஸ்தோத்தரிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தரை கைகளை தட்டி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை பாடுவோம். ஆராதனை உமக்கே.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த வருஷத்தின் ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம். We are going to read Psalm 27 and verse 5. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the time of trouble he shall hide me in his pavilion. In the secret of his tabernacle shall he hide me. He shall set me up upon a rock. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுகமாய் தங்கும் இடத்தின் நிச்சயத்தை குறித்து தாவீது 5ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை மறைத்து, நம்மை ஒளித்து வைத்து, நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை மறைத்து, நம்மை ஒளித்து வைத்து, அவர் நம்மை உயர்த்துவார். In the times of trouble, he will hide us, he will protect us, and he will lift us up. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு சுகமாய் தங்கும் இடம் என்ற ஒரு இடம் இருந்தது. அதைதான் தாவீது சொல்லுகிறார், தீங்கு நாளில். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீங்கு நாள் என்ற நாள் ஒன்று உண்டு. There are times of trouble, days of trouble in everybody's life. ஒருவேளை இந்த நாட்களிலே தீங்கு நாட்கள் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தாவீது அந்த தீங்கு நாளில் தம்மை எங்கே கொண்டு போய் சுகமாய் தங்கினான் என்பதை இந்த 5ஆம் வசனத்திலே தாவீது மிகவும் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். முதல் 4 வசனங்களை நமக்கு தெரிந்த சங்கீதமாயிருக்கிறபடியால் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படேன்? The Lord is my light and my salvation. Whom shall I fear? தாவீது என்ன சொல்லுகிறார்? He possesses the Lord by faith. விசுவாசத்தினால் ஆண்டவரை உரிமையாக்கி கொள்ளுகிறார் தாவீது. கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு எதற்கு நான் பயப்படுவேன்? 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். 2ஆம் வசனத்துல he is talking about the past victories that David faced in his life. கடந்த காலத்திலே தாவீதுக்கு வந்த அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகளை எப்படி கர்த்தர் மூலமாக ஜெயித்தார் என்பதை 2ஆம் வசனத்திலே தாவீது கூறுகிறார். 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். He puts his faith on future victory over all the battles that David faces. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனத்திலே கர்த்தரை உரிமையாக அவர் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே கடந்த காலத்திலே அவர் கடந்து வந்த பலவிதமான பேட்டில்ஸ், பலவிதமான போராட்டங்களிலே ஆண்டவராகிய தேவன் அவருக்கு வெற்றி தந்தார். 3ஆம் வசனத்திலே எதிர்காலத்திலே எனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு எல்லா யுத்தத்திலும் வெற்றி தருவார் என்பதை 3ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார். தொடர்ந்து 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் என் வாழ்க்கையிலே இந்த போராட்டங்களும் எல்லாம் வரும்பொழுது எனக்கு இருக்கிற ஒரு சுகமாக தங்கும் இடம் என்னவென்றால் கர்த்தருடைய ஆலயம்.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த விசுவாசத்தை இருதயத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு முன்பதாக எவ்வளோ விதமான போராட்டங்களை நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். How many battles you have faced in your life, and God was with you in every battle. கடந்த காலத்தில் எல்லா போராட்டங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தந்தார். அதிலே நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். எதிர்காலத்திலே நமக்கு சூழ்நிலைகள் மாறி மாறி போராட்டங்கள் வரும்பொழுதும் கடந்த காலத்திலே நடத்தின தேவன், என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கும்போது என்னை நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தை இருதயத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எங்கு நமக்கு கிடைக்கிறது? ஆண்டவர் அண்டையிலே இருக்கிற இடம். இட் இஸ் பீயிங் a refuge near God. ஆண்டவருக்கு அண்டையிலே இருக்கும் இடத்திலே நாம் அண்டிக்கொண்டு வாழும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை அந்த சுகமாய் தங்க பண்ணுகிறார். What a great assurance David had in the secret place that God protected him. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் வருகிறேன். இந்த 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது தீங்கு நாளில் என்று தாவீது ஆரம்பிக்கிறார். In times of trouble. ஒருவேளை ஜூன் மாதம் முழுவதும் தீங்கு நாட்கள், நமக்கு காதுல வருகிற செய்திகள், நாம் பார்க்கிற காரியங்கள் தீங்குக்கு மேலே தீங்கு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தீங்கு நாட்களில் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் வசனத்திலே தீங்கு நாளிலே கர்த்தர் நமக்கு 3 இடங்களை வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய செய்தி. There are 3 places where God makes you dwell safely. முதலாவதாக வாசிக்கும் பொழுது அவருடைய கூடார மறைவு என்று வாசிக்கிறோம். இரண்டாவது அவருடைய கூடாரம் என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக கன்மலை என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பெவிலியன், டாபர்நாக்கிள், ராக். பெவிலியன், டாபர்நாக்கிள், ராக். இந்த 3 இடத்திலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் 3 விதமாக பாதுகாக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மை மறைக்கிறார். இரண்டாவது அவர் நம்மை ஒளித்து வைக்கிறார். மூன்றாவதாக அவர் நம்மை உயர்த்துகிறார். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இதை சொல்லலாம். கர்த்தர் என்னை தீங்கு நாளில் என்னை மறைக்கிறார், என்னை ஒளித்து வைக்கிறார், என்னை உயர்த்துவார். He protects me, he hides me and he lifts me up. ஜூலை மாதத்திலே இந்த 3 கர்த்தருடைய செயல்களையும், இந்த 3 கர்த்தருடைய பாதுகாப்பான இடத்திலே நீங்கள் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அந்த 3 குறிப்புகளையும் உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். What are those 3 blessings that he gives us in all these 3 places? Pavilion, கூடாரம் என்று சொல்லும் பொழுது it speaks of powerful guardianship, உறுதியான பாதுகாப்பு. Number 2, when David writes there tabernacle, கூடார மறைவு என்று எழுதும்போது that talks about the personal guidance of God, ஆண்டவருடைய தனிப்பட்ட நடத்துதல். மூன்றாவதாக he talks about the rock, கன்மலை, and that talks about the profound grace of God in our life. கர்த்தருடைய ஆச்சரியமான கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே. Powerful guardianship, the personal guidance of God and the profound grace of God. கர்த்தருடைய உறுதியான பாதுகாப்பு, கர்த்தருடைய தனிப்பட்ட நடத்துதல், கர்த்தருடைய ஆச்சரியமான கிருபை. இந்த 3 ஆசீர்வாதத்தையும் ஜூலை மாதத்திலே நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக இந்த வசனத்தின் மேலே நாம் நின்று நாம் உரிமை பெற்று ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவது குறிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நான் வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. ஆங்கிலத்திலும் நாம் வாசிக்க கேட்போம். Psalm 27 verse 5, the first part of verse 5. For in the time of trouble he shall hide me in his pavilion. He shall hide me in his pavilion. கூடார
தமிழ் வேதத்திலே கூடாரத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெவிலியன், இங்கிலீஷ்ல பெவிலியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் திஸ் பெவிலியன்? Pavilion is a tent that is erected in the midst of the army encampment. ஒரு பெரிய படைகள் இராணுவ தாக்குதலுக்கு அவர்கள் கூடி இருக்கும் பொழுது மத்தியிலே ஒரு சின்ன கூடாரம் உண்டு. அந்த கூடாரம் மிக பாதுகாப்பான கூடாரம். It is called as the pavilion where important people will be there. ராஜா அந்த கூடாரத்தில் இருப்பார். The king is in the pavilion tent. தாவீது சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கூடாரத்திலே கர்த்தர் என்னை மறைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜூலை மாதத்திலே நம்மை சுற்றிலும் பலவிதமான யுத்தங்கள், போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், பயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுதும் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்களை நான் அந்த கூடார மறைவிலே மறைப்பேன். God wants to cover you. கர்த்தர் நம்மை மறைக்க விரும்புகிறார். அந்த பெரிய இராணுவ ஃபீல்ட், அது மத்தியிலே இருக்கிற அந்த பெவிலியனுக்குள்ளாக ராஜா இருக்கும்பொழுது அதை சுற்றிலும் விசேஷித்த போர் சேவையில் இருப்பார்கள். ஸ்பெஷல் சோல்ஜர்ஸ் will take care of that pavilion. Why? King is there. அந்த ராஜா இருக்கும் அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை வைத்து உங்களை கர்த்தர் மறைக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தர விரும்புகிறேன். எரேமியா 36 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் வீட்டிலே நீங்கள் வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, எரேமியாவாகிய தீர்க்கதரிசிக்கும் அங்க இருக்கிற பருக் என்ற எழுத்தாளர் அவருக்கு எதிராக ராஜா அவர்களை பிடிக்க வரும்பொழுது 26 வசனத்தில் மிக அழகாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை மறைத்தார். The Lord covered them. The Lord protected them. ஆண்டவர் எரேமியாவையும் பாருக்கையும் மறைத்தார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் எல்லா தீங்குகளுக்கும் நம்மை மறைத்து காக்க விரும்புகிறார். தாவீதோடு கூட நம்ம சொல்ல வேண்டும், தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்து வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட தீங்கு நம்மை தீண்டினாலும் நமக்குள்ளாக கர்த்தர் ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட விசுவாசம்? My life is being protected by God in his pavilion. அவர் கூடார மறைவிலே என்னை மறைத்து வைத்திருக்கிறார். கொலோசியர் 3 அதிகாரம் 3 வசனத்திலே பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய ஜீவன், உங்களுடைய வாழ்க்கை, நம்மை சுற்றிலும் பயமுறுத்தல் இருந்தாலும், வியாதியின் அச்சம் இருந்தாலும், கொலோசியர் 3:3 என்ன சொல்லுகிறது? என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இதான் முதல் ஆசீர்வாதம். God protects you. Powerful guardianship. உறுதியான பாதுகாப்பு. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமா? கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அதுதான் உறுதியான பாதுகாப்பு. It is a very very powerful guardianship of God. மேலிருந்து உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் எங்கிருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். He has protected you with his powerful guardianship in the pavilion of God. இந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குங்கள். கர்த்தர் உங்களை மறைத்து பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக powerful guardianship. He will hide me in his pavilion. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, தீங்கு நாளில் நம்மை சுகமாய் தங்க பண்ணும் இடம் என்ன என்பதை 5ஆம் வசனத்திலே மறுபடியும் பார்ப்போம். Let us look at secondly where God gives us assurance to be with him. வாசிக்கிறேன். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, In the secret of his tabernacle shall he hide me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக கூடாரத்தில் மறைக்கிறார்.
இரண்டாவதாக பாருங்கள், தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறார். The Lord hides us. Not only he covers us, secondly he hides us. நம்மை அவர் மறைத்து வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூடார மறைவு ஆங்கில வேதத்தில் the secret of his tabernacle. ஆண்டவருடைய கூடாரம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் நம்மை மறைத்து ஒளித்து வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய இருதயத்திலே நான் அந்த கூடார மறைவிலே போக வேண்டும். Lord, I like to spend time in a secret place of the tabernacle. அந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம்? பர்சனல் கைடன்ஸ் ஆஃப் காட். முதலாவதாக அந்த பெவிலியன் என்ற இடத்துல பவர்ஃபுல் கார்டியன்ஷிப், உறுதியான பாதுகாப்பு. இரண்டாவதாக அந்த சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் டாபர்நாக்கிள், அவருடைய கூடார மறைவிலே அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார்? எ பர்சனல் கைடன்ஸ் இன் யுவர் லைஃப். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜூலை மாதத்திலே உங்களை தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் நடத்தும்படியாக விரும்புகிறார். எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், எனக்கு ஒரு திசை தெரிய வேண்டும், நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்விகள் அநேகம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அந்த கூடார மறைவிலே கொண்டு போகிறார். வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் அந்த கூடார மறைவுக்கு சென்று அந்த மர்சி சீட், கிருபாசன தண்டையிலே ஆண்டவர் அவரோடு கூட சம்பாஷணை செய்வார் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஒளித்து வைத்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். This is one of the ways that God wants to speak and guide us individually. தனித்தனியே நம்மை வழி நடத்துகிற ஒரு இடம் அந்த கூடாரத்தின் மறைவு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்கிறார்? யாரும் நம்மை பார்க்காதபடி அந்த கூடார மறைவிலே நம்மை மறைத்து ஒளித்து வைக்கிறார். He makes you hide in such and such a place. வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Kings chapter 17 and verse 3. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போ, யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. Get thee hence and turn thee eastward and hide thyself by the brook Cherith that is before Jordan. Hide yourself. ஒளித்து கொண்டிரு. எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒளிந்து கொள்ளும் இடத்தை சொல்லுகிறார். You go and hide yourself. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை ஒளித்து வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கூடார மறைவிலே உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் ஒளித்து வைக்கிறார். எதற்காக? எலியாவை ஏன் கேரித் ஆற்றங்கண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிருக்கும்படியாக சொன்னார். 2 வசனங்களை நான் குறிக்க விரும்புகிறேன். 2ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிக்கிறோம். 1 Kings 17 and verse 2. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. And the word of the Lord came unto him. அதே அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. And the word of the Lord came unto him. See how God was guiding him, how the personal guidance of God came to him. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சித்தம் அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு வந்தது. அந்த கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிருந்தான். அங்கிருந்த கேரித் ஆறு வற்றி போயிற்று. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. God's word is being revealed to us again and again when he hides us. நம்மை கர்த்தர் ஒளித்து வைக்கிறார் அல்லவா? அந்த ஒளித்து வைக்கும் பொழுது நம்மோடு கூட தனித்தனியே நம்மை வழி நடத்தி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் நடத்தினார். God beautifully led, guided Elijah during those times of famine and trouble in the country. உங்களை நடத்துவார். இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலை நேரத்தில் அந்த கூடார மறைவிலே உங்களை ஒளித்து வைத்து உங்களை கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு விசுவாசியுங்கள். ஆண்டவர் என்னை மறைத்து வைக்கிறார், 2வது என்னை ஒளித்து வைக்கிறார். எங்கு ஒளித்து வைக்கிறார்? அவரோடு கூட அவருடைய பிரசன்னத்திலே
அவர் ஒளித்து வைத்து என்னோடு கூட தொடர்ந்து வார்த்தையின் மூலமாக அவருடைய சித்தத்தின் மூலமாக என்னோடு கூட அவர் வழி நடத்துகிறார். God will guide you. God will personally guide you in this month of July. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 27ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தீங்கு நாளில் நம்மை மறைக்கிறார். இரண்டாவது, தீங்கு நாளில் அவர் நம்மை ஒளித்து வைக்கிறார். கடைசியாக கண்மலையின் மேல் உயர்த்துவார். வாசிக்கிறோம் Psalm 27 verse 5. என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். He shall set me up upon a rock. ஆண்டவர் என்னை he will set me upon a rock. கண்மலையின் மேல் உயர்த்துவார். கூடாரத்தில் மறைக்கிறார். கூடார மறைவில் ஒளித்து வைக்கிறார். மூன்றாவதாக உயர்த்துகிறார். He lifts us up on the rock. கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிறார். இதை நான் என்ன சொல்லுகிறேன்? ஆச்சரியமான தேவனுடைய கிருபை. Profound grace of God. Powerful guardianship, personal guidance and profound grace of God. உங்க வாழ்க்கையில ஜூலை மாதத்திலே நீங்கள் கர்த்தருடைய ஆச்சரியமான கிருபையை அனுபவிக்க போகிறீர்கள். கண்மலையின் மேல் கர்த்தர் எதற்காக உயர்த்துகிறார்? கிருபையின் மேல் கிருபை. அதிகமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். அதிகமாக நான் பேச நமக்கு நேரம் இல்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, if you read Genesis chapter 6 and verse 8, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. But Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நன்றாக நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 17, 18, 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் வாசிக்கிறோம். Genesis chapter 7 verse 17. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. And the flood was 40 days upon the earth, and the waters increased and bare up the ark, and it was lift up above the earth. The ark was lift up above the earth. 18ஆம் வசனம், ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. And the waters prevailed and were increased greatly upon the earth, and the ark went upon the face of the waters. 19ஆம் வசனம், ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. And the waters prevailed exceedingly upon the earth, and all the high hills that were under the whole heaven were covered. 17, 18, 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இது எப்படிப்பட்ட கிருபை? உயர்த்தி வைக்கும் கிருபை. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளாக இருக்கிறார்கள். Noah and his family, they were inside the ark. What happened? மழை பெய்ய அங்கு ஜலமும் தண்ணீரும் அதிகமாக பேழை உயர்த்தப்பட்டது. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை இதுக்கு ஒப்பிட்டு நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நோவாவை உயர்த்தி வைத்தார். ஆண்டவராகிய தேவன் கீழாக எல்லாம் பிரச்சனைகள், ஜலம், அழிவு, பயங்கரமான கொடூரமான மழை பெய்து கொண்டு அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பேழைக்குள்ளாக நோவாவை வைத்து மறைத்து ஒளித்து நோவாவை கர்த்தர் உயர்த்தினார். இந்த பேழை நாளுக்கு நாள் உயர்ந்து கீழே இருக்கிற தீமையிலிருந்து நோவாவை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் விசேஷமான கர்த்தருடைய கிருபை. நோவாவை போல நீங்களும் நானும் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளாக இருக்கிறோம். We are protected by God inside the ark, the Lord Jesus Christ. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை. நோவாக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன? It is a saving grace, it is a strengthening grace, it is a sustaining grace. கண்மலையின் மேல் அந்த பாறையை கர்த்தர் வைத்தார். ஜூலை மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம்,
உன்னை கன்மலையின் மேல் நான் உயர்த்துவேன். கன்மலையின் மேல் உயர்த்துவது என்றால் என்ன? கிருபை, அதிகமான கிருபை. கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல உங்களுக்கும் ஆண்டவருடைய கண்களிலே ஆண்டவராகிய தேவன் அதிகமான கிருபையை உங்களுக்கு தருவார். நோவா அந்த பேழையில இருக்கும் பொழுது 3 விதமான ஒரு புயல், 3 விதமான சிந்தனைகள் அவன் மனதில் இருந்தது. Fear of circumstances, fear of the future, fear of failure. இந்த சூழ்நிலை எப்படி நடக்குமோ, இந்த எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குமோ, நான் ஒருவேளை தோற்று போய் விடுவேனோ. But all those fears God protected Noah from. கர்த்தர் நோவாவை கன்மலையின் மேல் உயர்த்தினார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வனாந்திரத்தில் அவர்கள் எல்லாரும் அந்த கன்மலையிலிருந்து அந்த ஆவிக்குரிய தண்ணீரை குடித்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த கன்மலை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த கன்மலை. உங்கள் வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அருமையான சகோதரனே, சகோதரியே, you are protected and kept on the rock, the Lord Jesus Christ. இயேசுவாகிய கன்மலையின் மேல் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. இந்த ஜூலை மாதத்திலே ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை கன்மலையின் மேல் உயர்த்தி வைத்திருக்கிறார். God has lifted me up on the rock, the Lord Jesus Christ. இன்றைக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தீங்கு நாள்ல என்னை மறைக்கிறார், என்னை ஒளித்து வைக்கிறார், என்னை உயர்த்துகிறார். நீங்க சொல்ல முடியுமா? தீங்கு நாளில் கர்த்தர் என்னை மறைக்கிறார், தீங்கு நாளில் கர்த்தர் என்னை ஒளித்து வைக்கிறார், தீங்கு நாளில் கர்த்தர் என்னை உயர்த்துவார். His powerful guardianship, His personal guidance, His profound grace. உறுதியான பாதுகாப்பு, எனக்கு தனிப்பட்ட வழி நடத்துதல், 3வதாக ஆச்சரியமான கிருபை. ஜூலை மாதத்தில் கர்த்தருடைய வசனத்தின் மேல் நீங்கள் நில்லுங்கள். எப்படிப்பட்ட பயங்களும் எப்படிப்பட்ட நம்மை சுற்றிலும் வியாதிகள் கொள்ளைநோய்கள் வந்தாலும் இருதயத்திலே கர்த்தர் என்னை தீங்கு நாளிலே என்னை மறைத்து காப்பார் என்பதை நீங்கள் முற்றிலுமாக விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை மறுபடியுமாக நீங்கள், இது பாடலாகவும் இருக்கிறது, இதை பாடி தீங்கு நாள் வருகிறது, என்னை சுற்றிலும் தீங்கு நாட்கள், கர்த்தர் என்னை மறைத்து என்னை ஒளித்து என்னை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலின் ஒரு கவியை நாம் பாடி உங்களுக்காக ஜூலை மாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நான் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்கள் வலது கையை உங்கள் இருதயத்திலே வைத்து இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். தீங்கு நாளில் என்னை மறைத்து என்னை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஜூலை மாதம் முழுவதும்
தீங்கு நாட்களில் கர்த்தர் என்னை மறைத்து, கர்த்தர் என்னை ஒளித்து வைத்து, கர்த்தர் என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அன்பின் பிதாவே, இந்த அருமையான ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாக நீர் இருக்கிறீர். இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு, எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. தாவீது இதை அறிந்திருந்தார். தாவீது உம்மேலே அவருடைய விசுவாசத்தை வைத்திருந்தார். இந்த நாள் காலையிலும் ஒவ்வொருவரும் எங்களோடு கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மறைப்பீராக, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒளித்து வைப்பீராக, கர்த்தர் ஒவ்வொருவரையும் கன்மலையின் மேல் உயர்த்துவீராக. இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மறைவு, கர்த்தருடைய ஒளித்து வைத்தல், கர்த்தருடைய உயர்த்துதல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, protect every family. Lord, protect every child. Lord, protect every people who are working. விசேஷமாக ஆண்டவரே, மருத்துவ பணியில இருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சீக்கிரமாக ஆண்டவரே இந்த வைரஸிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நோவாவை பேழைக்குள்ளாக வைத்து நீர் உயர்த்தி அந்த குடும்பத்தை பாதுகாத்தது போல ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். ஆச்சரியமான கிருபை இந்த மாதத்திலே நீர் தாரும். எல்லா மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்திலே ஆச்சரியமான விசேஷித்த கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உறுதியான பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும். பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவளை பலப்படுத்தும். அநேகருடைய பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கிறார்கள். அநேகர் பல இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் நீர் ஒளித்து வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் கன்மலையின் மேல் நீர் உயர்த்தி, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் எங்கள் வீடு கட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் ஒவ்வொரு குடும்பமும் எந்த புயலும் காற்றும் அடித்தாலும் நாங்கள் நிற்போம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். சீக்கிரமாக எங்கள் தேசத்திற்கும் உலகத்திற்கும் இந்த கொள்ளை நோயை இந்த மாதத்திலே நிறுத்தும்படியாக நாங்கள் வேண்டி உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் ஏக்கங்களையும் ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கர்த்தர் நீர் கேட்டு பதில் தருவீராக. எங்கள் தேவன் பரலோகத்திலிருந்து எங்கள் ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தர் எங்கள் வெளிச்சம், கர்த்தர் எங்கள் கன்மலை, நாங்கள் யாருக்கு பயப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.